கோவை அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தில் பெண் தொழில் முனைவோர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுஜாதா. சர்வதேச மகளிர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டிருக்க சூழ்நிலையில மகளிர் தினம் கோவையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் களை கட்டியிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக நான் இப்ப இருக்கிறது கோவையில் உள்ள அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்துல தான் இருக்கேன். இந்த பல்கலைக்கழகத்துல பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமா இவர்கள் கண்காட்சி ஒன்றை ஒருங்கிணைத்திருக்காங்க. குறிப்பாக இந்த கண்காட்சியில கல்லூரி மாணவர்களும் தொழில் முனைவோர்களாக மாறியுள்ளது இந்த கண்காட்சியில நம்மளால பார்க்க முடியுது. தங்களோட திறமைகளை பல்வேறு விதத்துல இவங்க படைச்சிருக்காங்க. இவர்களோட படைப்புகள் அனைத்துமே இந்த கண்காட்சியில வைக்கப்பட்டிருக்கு. பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் இந்த கண்காட்சியில வைக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது தங்களோட படைப்புகளை ஒரு பெண்மணி வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேசலாம். இப்ப மேம் சொல்லுங்க, என்னென்ன மாதிரி பொருட்கள் நீங்க விற்பனைக்காக வச்சிருக்கீங்க? எவ்வளவு வருஷமா நீங்க இந்த தொழில பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 15 வருஷமா பண்றோமா. எங்க கம்பெனி நேம் இம்ப்ரெஷனுங்க. நாங்க எல்லாரையும் கவர் பண்ணோங்கிறதுக்காக அந்த மாதிரி பேர் வச்சிருக்கோம். எங்களோடது இந்த பழங்குடி மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட இந்த ஜூட் பேக்ஸு, பேம்பு பேக்ஸு, அது தவிர எங்களோட ஓன் ப்ராடக்ட் காட்டன் பெட் ஸ்ப்ரெட்டு, பெட்டு, வாஷபிள் பெட்டு, குழந்தைங்கள்லாம் யூரின் போனால் வாஷ் பண்ணுற மாதிரி, யோகா பண்ணுறதுக்கு, மல்டிபர்பஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இது உங்களுக்கு நாங்கள் ஹோம் சயின்ஸ் காலேஜில் ரொம்ப வருஷமாக இந்த இதில் நாங்கள் எல்லா இதுலேயும் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஒவ்வொரு தரமும் ஸ்டால் போடும்போது எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்குது. எங்களோட யூஸ் பண்ணவங்க திரும்ப எங்களை தேடி வாங்குற அளவுக்கு விலையும் ரொம்ப நாமினலாக நாங்கள் அவங்க பழங்குடி மக்களை சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கும் ஒரு பெரிய உதவுறோம் நாங்கள். இதுதான் எங்களோட ப்ராடக்ட்ஸ். இவர் கூறியது போலவே தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமா இது போன்ற பல கண்காட்சிகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மகளிர் தினத்தை முன்னிட்டு இது போன்ற ஒரு பிரத்யேகமான இவர்களுடைய படைப்புகளை வைப்பதற்காக ஒரு கண்காட்சி அமைஞ்சிருப்பது இங்க கண்காட்சியை வைத்திருப்பவர் அனைவர்கள் மத்தியும் ஒரு வரவேற்பை பெற்றிருக்குன்னே சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுஜாதா.